ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புதிய வார்த்தை டர்ன் டவுன். டர்ன் டவுன் அப்படின்ற இந்த புதிய வார்த்தைக்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டர்ன் டவுன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது. நம்ம பார்க்கறது ஒரு மீனிங். பாருங்க, யூ மைட் ரிஜெக்ட் அ ஜாப் ஆஃபர். ஒரு வேலைக்கான வாய்ப்பை நீங்கள் மறுத்திருக்கலாம். யூ மைட் ரிஜெக்ட் அ ஹெல்ப். ஒரு உதவியை நீங்கள் மறுத்திருக்கலாம். யூ மைட் ரிஜெக்ட் அன் அட்வைஸ். ஒரு அட்வைஸை நீங்கள் அறிவுரையை நீங்கள் மறுத்திருக்கலாம். யூ மைட் ரிஜெக்ட் மணி. நீங்கள் பணத்தை கூட மறுத்திருக்கலாம். இந்த மாதிரி மறுத்தல் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம டர்ன் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சலுகையை நிராகரித்தல் அல்லது மறுத்தல், ஒரு விண்ணப்பத்தை பரிசீலிக்க மறுத்தல், ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள மறுத்தல், இதை நம்ம டர்ன் டவுன் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Why did she turn down your invitation? அவள் ஏன் உன் அழைப்பை நிராகரித்தாள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ டர்ன் டவுன் அப்படின்னா ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள மறுத்தல், நிராகரித்தல். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I applied for a business loan, but for some reason I got turned down. இந்த turn down அப்படின்றது past tense, turn down அப்படின்றது present tense. இதோடைய past tense turned down. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வணிக கடனுக்கு விண்ணப்பித்தேன், ஆனால் சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டேன். அப்ப நிராகரிக்கப்படுதல், நம்மளுடைய விண்ணப்பத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய விண்ணப்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இதை நம்ம டர்ன் டவுன் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். அப்ப டர்ன் டவுன் அப்படின்னா ரெஃப்யூஸ், மறுத்தல், ரிஜெக்ட், நிராகரித்தல். டர்ன் டவுன் அப்படின்ற இந்த phrasal verb நீங்க ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.